Come back to Max Navigator. Exercise 2.2, first question, last subdivision. 3x square minus x minus 4. So, இதை எப்படி solve பண்ணலாம்? 3x square minus x minus 4 equal to 0. பாருங்க, this 3 into 4 இல்லையா? You will get minus 4. ஏன்னா, இந்த பக்கம் 3 இருந்துச்சுன்னா, the coefficient நம்ம multiply பண்ணி எடுக்கணும். Minus 12 and இங்க minus 1. x க்கு என்ன கொடுத்திருக்காங்க? minus 1. So, there is no coefficient. So, let's take it as minus 1. So, இந்த minus 12 ன்றது a into b. That means product. And இது a plus b. So, இப்ப இதை நம்ம factorize பண்ண போறோம். அத factorize பண்ண பிறகு அந்த factors நீங்க add பண்ணா உங்களுக்கு minus 1 வரணும். And multiply பண்ணா 12 வரணும். So, 12 எப்படிலாம் எழுதலாம்? 12 1s are 1, 6 2s are 12, 4 3s are 12. So, இதுல 6 2s are 12 போது நீங்க add பண்ணாலும் subtract பண்ணாலும் எப்படி பார்த்தாலும் minus 1 வராது. 12 1s are 1க்கும் அந்த concept set ஆகாது. So, only choice 4 3s are 12. And இங்க நானு எங்க minus போடுறது? ஏன்னா 4 3 subtract பண்ணா நமக்கு minus 1 கிடைச்சிடும். இது 1 கிடைச்சிடும். அதுல எனக்கு தேவை minus 1. So, நானு greater number sign தான் நம்ம போடுவோம். So, 4க்கு நான் minus போட்டேன்னா minus 4 plus 3 add பண்ணும்போது உங்களுக்கு minus 1 கிடைக்கும். And when you multiply also, you will get minus 12. Got it? So, இப்ப பார்க்கலாமா? இப்ப என்ன பண்ண போறோம்? 3x square. இந்த minus x நம்ம இப்ப எப்படி எழுதுறோம்? 3x minus 4x minus 4 equal to 0. ஏன் first 3x எழுதுறோம்னா இவங்க ரெண்டு பேரும் ஈக்குவல் ஒரே மாதிரி இருக்காங்கல்ல. So, நமக்கு ஜெனரலா அதை எடுக்கிறதுக்கு ஈஸியா இருக்கா தவிர. So, 3x நம்ம காமனா வெளியே தூக்கிடலாமா? எடுத்துட்டா பேலன்சிங் என்ன இருக்கும்? x plus 1. அண்ட் இங்க minus 4 நான் காமனா வெளியே தூக்கிட்டேன்னா x plus 1 பேலன்ஸ் இருக்கும். புரியுதாடா? ஈக்குவல் டு 0. சோ இவங்க ரெண்டு பேர்ல minus 4 தூக்கிட்டோம். நெக்ஸ்ட் இங்க x plus 1 காமனா இருக்கு. அவனை மொத்தமா வெளியே எடுத்துருங்க இவங்க ரெண்டு பேர்ல. தென் பேலன்ஸ் இருக்கிறது 3x minus 4 ஈக்குவல் டு 0. சோ இதுதான் நம்ம கிட்ட இருக்கிற பேலன்ஸ். இப்ப என்ன பண்ண போறீங்க? இந்த 3x minus 4 இங்க கொண்டு போங்க. So, x plus 1 equal to 0. x equal to minus 1. அதே மாதிரி நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்? x plus 1 தூக்கிட்டு போயிடுங்க. 3x minus 4 ஹோல் பண்ணு. So, 3x minus 4 equal to 0. So, 3x equal to 4. x equal to 4 by 3. புரியுதா? ஓகே. So, நமக்கு இப்ப x க்கு என்னென்ன வேல்யூ கிடைச்சிருக்கு? minus 1 and 4 by 3. So, even alpha, even beta. அவ்வளவுதான். Sum of 0 சொல்லுங்க பாப்போம். So, sum of zeros. That is alpha plus beta is equal to minus 1 plus 4 by 3. So, இவங்க ரெண்டு பேரும் ஆட் பண்ண என்ன வரும்? So, you have to take LCM. 3 வரும். So, minus 3 plus 4 that will gives you 1 by 3. ஏன்னா ஒரு minus 3 4 ஆட் பண்ணும்போது as usual subtract பண்ணிட்டு greater number sign போடுவோம். So 1 by 3 வரும். And இவங்க கூட இந்த alpha plus beta கூட நம்ம யாரை கம்பேர் பண்ண போறோம்? கோஎஃபிஷியன்ட்ஸ் கம்பேர் பண்ணணும் இல்லையா? That means minus b by a. 3x square minus x minus 4. இதான் அவங்க கொடுத்துருக்காரு. So this is ax square plus bx plus c. இல்லையா? Okay. So நமக்கு தேவை இப்போ minus b by a. Okay. Minus b by a க்கு என்ன வரும்? Minus of minus 1. ஏன்னா இந்த இடத்துல ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்கு. நம்ம ஃபார்முலா படி ஒரு மைனஸ் போட வேண்டியது இருக்கு. சோ அதை போட்டுருவோம். a க்கு என்ன கொடுத்திருக்காங்க? 3. So minus into minus plus. So you will get 1 by 3. So இவனை ஈக்குவல் ஆயிட்டாங்களா? Good. Next. Product of zeros. Product of zeros. So இந்த zeros மல்டிப்ளை பண்ணிடுங்க. Alpha and beta is equal to minus 1 into 4 by 3. இவங்க ரெண்டு பேரையும் மல்டிப்ளை பண்ணா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? minus 4 by 3. and இங்க நம்ம எதை வச்சு கோஎஃபிஷியன்ட்ல எப்படி செக் பண்ண போறோம்? c by a. c என்ன இங்க? minus 4 and a 3. So இதுவும் ஈக்குவல். hence proof. That's it. Thank you students. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. டவுட்ஸ் கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க.